ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் யாழினி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ராஜாவோட கதை. வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தோட அழகே அங்கே ஆட்சி புரிகிற ராஜா அந்த மக்கள் மீது வச்சிருக்கிற ரொம்ப அளவுக்கு அதிகமான பாசமும் அவர்கிட்ட வந்து பிரச்சனைன்னு முறையிடும் போது அவர் சொல்கிற தீர்ப்பும் தான். ராஜாக்கள் எப்பவுமே வெளியில போகும்போது அவங்களுக்கு நம்பிக்கையான மந்திரிகளை கூட கூட்டிட்டு போறது வழக்கம். ஒரு நாள் இந்த ராஜா கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு வரலான்னு அவருக்கு நம்பிக்கையா இருக்கிற ஒரு சில மந்திரிகளை கூட்டிக்கிட்டு தொழுகைக்கு போறாரு. அப்படி போகும்போது ராஜா கிட்ட இருந்து பரிசுகளையும் நன்கொடைகளையும் வாங்குறதுக்காக மக்கள் கூட்டம் கூட்டமா வழியில நிக்கிறது வழக்கம். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே உள்ள போற ராஜா சரி வெளியில வரும்போது இவங்களுக்கு எல்லாருக்கும் நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டே உள்ள போறாரு. அப்போ அங்க ஓரமா ஒரு ஆள் நிக்கிறத ராஜா பாக்குறாரு. அவரு நிறைய பிரச்சனைகளோடையும் கவலைகளோடையும் இருக்கிறது அவர் முகத்திலேயே தெரியுது. இதை அந்த ராஜாவும் கவனிக்கிறாரு. ராஜா கவனிக்கிறத ஒரு மந்திரியும் கவனிக்கிறாரு. ராஜாவோ நம்ம தொழுகைகளை முடிச்சிட்டு வந்து அவரோட கவலைகளை கேட்டு அவருக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தொழுகைக்கு போறாரு. பின்னாடியே ராஜாவோட கூட வந்த மந்திரிகளும் போறாங்க. ராஜாவுக்கு நெருக்கமான மந்திரியும் கூடவே போறாரு. ராஜா அவரோட இடத்துல போய் தொழுகை பண்றாரு. கூட வந்த மந்திரிகளும் ராஜாவோட பின்னாடியே அமர்ந்து தொழுகைகளை பண்றாங்க. மக்கள் கூட்டம் வெளியில பயங்கரமா ஆரவாரத்தோட ராஜாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. தொழுகையை முடிச்சிட்டு ராஜா வெளியில போனதும் எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்க கஷ்டத்தை கேட்டு அதுக்கேற்ற நன்கொடைகளை கொடுக்கறாரு. ராஜா குழப்பத்தோட நன்கொடைகளை கொடுத்துக்கிட்டே அவர் தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்த முதியவரை காணுமேன்னு தேடிக்கிட்டே இருக்காரு. ராஜாவோட முகத்துல இருக்கிற குழப்பத்தையும் அவரோட தேடலையும் ராஜாவுக்கு நெருக்கமா இருக்க மந்திரி கவனிக்கிறாரு. அவரும் ராஜா பின்னாடியே போறாரு. என்ன ராஜா ரொம்ப குழப்பத்தோட இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு கேக்குறாரு. ராஜா அதுக்கு இங்க ஒரு முதியவர் ஒருத்தர் இருந்தாரே, அவர் ரொம்ப கவலையோட இருந்த மாதிரி இருந்தது. நான் அவருக்கு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமா நன்கொடைகளை வழங்கலான்னு இருந்தேன். அவரை தான் காணோம், நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாரு. மந்திரியோ இல்ல ராஜா, நானும் அவரை தேடி பார்த்தேன், ஆனா அவர் இங்க காணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட ராஜா ரொம்ப வருத்தத்தோட அவரோட அரண்மனைக்கு திரும்ப போனாரு. அரண்மனையோட வாசலுக்கு போனதும் ராஜா முகத்துல இருக்கிற கவலையும் குழப்பத்தையும் ராஜாவுக்கு நெருக்கமா இருக்கிற மந்திரி கவனிக்கிறாரு. என்ன ராஜா, இன்னும் நீங்க அதையே யோசிச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ராஜாவோ ஆமா மந்திரி, அவருக்கு நான் நன்கொடை வழங்கலான்னு இருந்தேன், ஆனா அவர் காணோம், அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அவர் ஏன் போனாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மந்திரி இல்ல ராஜா, அவர் ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம்ல. ராஜாவுக்கே ஒரு கஷ்டம் வரும்போது ராஜா இறைவன் கிட்ட தான் வந்து அவரோட கவலைகள் எல்லாம் சொல்றாரு. அப்படிப்பட்ட ராஜாவே இறைவன் கிட்ட சொல்லும் போது நம்மளும் இறைவன் கிட்டவே சொல்லலாமே, நம்ம எதுக்காக ராஜா கிட்ட வந்து ராஜாவையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சு அவர் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப தெளிவாயிடுது. நீங்க சொல்றது ரொம்ப சரிதான் மந்திரி, அவர் அப்படி யோசிச்சு கூட இந்த இடத்த விட்டு போயிருக்கலாம்ல, இப்பதான் எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு, சரி வாங்க நம்ம அரண்மனைக்குள்ள போகலான்னு சொல்லி உள்ள போயிட்டாரு. அவ்வளவுதான் கதை. இன்னைக்கு நம்ம இந்த கதையில இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? நமக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு கஷ்டமோ இல்ல தேவையோ இருந்ததுன்னா நம்ம கடவுள் கிட்ட தான் சொல்லணும். அப்படி நம்மளோட தேவைகள் உண்மையானதாகவும் நமக்கு அது ரொம்ப முக்கியமானதாகவும் இருந்ததுன்னா கடவுள் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.